ஸோ ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு எஸ்பி கேமிங் தமிழ். நீ தமிழ் என்ன பார்க்க போறோம்னா நிக்டோபியா அப்படின்னு கேம் ஆட போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் பிளாக்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ என்னடா நீ ரொம்ப நாள் வீடியோ வேற போல எங்கடா போனேன் என்னடா ஆச்சு உனக்குன்னு கேட்டிங்கன்னா கைஸ் எனக்கு கொஞ்சம் ஒர்க் நிறையாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 1.5 மாதம் கிட்ட ஆகிட்டு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் வீடியோ போடவும் முடியல கைஸ் என்னால். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா வீடியோ போட முடியே சேனலை குவைட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சும்மா சொன்ன அப்படிலாம் யோசிக்கல. அப்படிலாம் யோசிச்சுன்னா அந்த சேனலே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். ஒன்ஸ் நான் முடிவு பண்ணிட்டேன்னா எப்படினாலும் கண்டிப்பாக போட்டோம் வீடியோ. பட் எனக்கு போட முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு. ரெண்டாவது உடம்பு கூட சரியில்லை, வாய்ஸ் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஓகேவா, அதனால தான் என்னால் போட முடியல கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் 2 வீடியோ எடுத்து வச்சிருந்தேன், ஆனால் எனக்கு வாய்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா அப்போ அந்த சுச்சுவேஷன் இந்த வாய்ஸ் ரொம்ப கேவலமா இருந்ததுனால வாய்ஸ் கொடுக்க முடியல. அப்புறம் ஒர்க்கு அப்படி இப்படின்னு அப்படியே போயிட்டு டைமும் போயிட்டு 1.5 மாதம் வந்துருச்சு. 2 மாதம் ஆக போகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே சொல்லிட்டு இப்போ வீடியோ போடலாமே தான் கேஸ் ரெக்கார்டிங் பண்றேன். இந்த வீடியோவே வருவான்னு தெரியல, ரெக்கார்டிங் பண்ணி வைக்கிறேன். சரி ஓகே, ஏன்னா வாய்ஸ் இப்போ நல்லா இருக்கு. ஓகேவா, இப்போ ரெக்கார்டிங் பண்ணி அப்படியே வாய்ஸ் ஒரு இல்லை கொடுத்துலாம் தான் அப்படியே பேசிட்டு இருக்கேன். இதுக்கு தனியெல்லாம் பேசி அப்போ வாய்ஸ் எப்படி இருக்குமோ தெரியாது. ஓகேவா, ஏன்னா நான் வேற இப்போ ரொம்ப ஹாட் ஆகல, ரொம்ப சம்மர் சீசன் வேற போகுது. ஸோ நான் மட்டும் ஐஸ்கிரீமு இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கூலிங்காக குடிச்சு குடிச்சு கொஞ்சம் தொண்டை ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அப்படி இப்படி இருக்க கேஸ் வாய்ஸ் நல்லா இப்போ ரெக்கார்டிங் போட்டுறேன் வாய்ஸோட. ஸோ ஓகே, சம்மர் டைமு நீங்கள் அடிக்கடி தண்ணி குடிங்க. ஓகேவா, எனக்கும் இப்போ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எனக்கு நான் ஹெல்த்தை ரொம்ப இதாக்கிட்டேன். நீங்களும் அதை ஆக்கிக்கிறீங்க. அதெல்லாம் சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம். பட் உங்களுக்கு அதெல்லாம் உனக்கு ஓகேவா இருந்துச்சு, உங்களோட ஹெல்த்து ஓகேவா இருக்கும், உங்களை ஏற்றுக்கணும்னா நீங்கள் அதை சாப்பிடலாம். இப்போ உங்களுக்கு அது மாதிரி ஏற்றுக்க இந்த மாதிரி ஏற்றுக்கீங்கன்னா அதை சாப்பிட்டுக்கங்க அடிக்கடி. அது சரிப்பட்டு வராது, எல்லா ஹெல்த்துக்கும் ஒரே மாதிரி இருக்குல்ல. சொல்ல வரேன். ஸோ கைஸ் வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம வீடியோ முடிச்சு வரும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 லெவல் இருக்கும். ஸோ லெவல் 1, லெவல் 2, அப்புறம் லெவல் 3. இது டோட்டலாக 3 லெவல் இருக்கும். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லெவல் 1 லெவல் 2 முடிச்சு விளையாண்டு பார்த்துட்டேன். லெவல் 3 தான் எப்படின்னு தெரியல. அதான் விளையாண்ட லெவல் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கோர் மாதிரி தான் கேஸ் இருக்கு, கொஞ்சம் முக்கியம் தான் இருக்கு. ஸோ ஓகேவா, முக்கியம்னா பார்க்கோர் ஃபுல்லாக பார்க்கோரா தான். ஸோ இருங்க கேஸ், நான் சொல்ல மாட்டேன். இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம்ல ஒரு பேய் இருக்கு கேஸ். அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா கரம்பூச்சி மாதிரி இருக்கும். நீங்க பார்ப்பீங்க அந்த பேய் வேற காணும் எங்கே போச்சு தெரியல. இது அப்படிதான் இருக்கும். சரி ஓகே, தெரியல எங்கே போச்சு தெரியல. சொல்லுவாங்க. ஆனால் இது பார்த்தீங்களா அந்த ரூட் போட்டுருக்கும், இந்த போங்க அப்படி போங்க, லெஃப்ட் அடிங்க ரைட் அடிங்க போட்டுருக்கும். இந்த மாதிரி ஆரோ போட்டு ஸோ நம்ம ஆர்ஓ ஃபாலோ பண்ணிட்டே போங்க கேஸ். ஓகேவா, அவள் தான். இது வந்து ஒரு லெவல் மட்டும் இருக்கும், அந்த ஒரு லெவல் மட்டும் அப்படி இருக்கும். ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுலேயே சில லெவல் தான் இருக்கும். இந்த லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க. நான் சொல்லிட்டேன் என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நீங்களே பார்ப்பீங்க. சரி ஓகேவா, இப்போ ஆர்ஓ தான் போகுது, இந்த ஃபாலோ பண்ணிட்டு போவோம். வாங்க ஓடுவோம். சரி என்னடா இது சைட்லலாம் உங்களுக்கு இதெல்லாம் காட்ட மாட்டேன், என்னடா இந்த சிம்பிள்லாம் காட்ட மாட்டேன், இந்த இப்போ ஓடுறியே அந்த சிம்பிள் காட்ட மாட்டேன், இந்த ஸ்லைட்ல இருக்க சிம்பிளாக காட்ட மாட்டேன்னு கேட்டிங்கன்னா கேஸ் நான் பிசியில் ஆடுறேன், இதை சொல்ல மாட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிசி ஆடிட்டு இருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐக்கானும் காட்டாரு. ஓகேவா, ஒருவேளை ஃபோனில் கூட ஹைட் பண்ணலாமான்னு தெரியல. அப்படி தெரிஞ்சுதான் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க, இப்படி பண்ணலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு போங்க. ஓகே, பார்த்தா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிற்காம ஓட்டே இருக்கும் கேஸ். இந்த இடத்துல நின்னீங்க வச்சுங்களேன் செத்துருவீங்க. அப்பயே வர ஆரம்பிச்சிட்டு பின்னாடி செத்துருன்னு நினைக்கிறேன். வர ஆரம்பிச்சிட்டேன் பார்த்து போயிட்டு கேஸ் ஒரே ஃப்ரெண்டா கேஸ் வேற முடிச்சிட்டோம். வருது கேஸ், ஐயோ வருது கேஸ், ஐயோ சே சொல்லி வாய முடியல. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஜெயிக்க போடுமான்னு கேட்டேன், செத்தேன் கேஸ். இந்த கொடுமை என்னன்னா நீ செத்துட்டீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல வருவீங்க, அதான் கொடுமை. பாருங்க ஃபர்ஸ்ட் லைன் வர பார்த்தீங்களா கேஸ். பேய் இங்கே இருக்கு நினைக்கிறேன், அந்த கரப்பாம்பூச்சி பேய். அங்க ஒரு டிராகன் பேய் இருக்கும், இங்க கரப்பாம்பூச்சி பேய் இருக்கும். சார் இதான் அதான் இதான்னு தெரியல, நிற்கும்னு நினைக்கிறேன். வருது 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 கைஸ், வருது கைஸ். ஏன் பாப்பீங்க தெரியுமா, அதான் அது போய் தோழியாரு இங்கே நிற்கும், சென்டர்ல நின்று இருக்கும், அதான் கடுப்பு. பேசி சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதான் கொஞ்சம் பிரச்சனை. வரல கான் ஓடினே இருக்கு, ஓடினே இருக்கு. அவள் தான் ஸ்லைடை போட்டு ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பேக். ஐயோ நான் வர மைக் உளருது, நான் வர பாருங்க எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கேன், எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன்.
நீங்களே பாருங்க சைடில் காசு கூட பாருங்க இந்த இடத்துல 320 இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆடே விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ நல்லா அந்த காசை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங் உங்களுக்கு ஜீரோ தான் காட்டும். போக போனா காசு ஏறும். அந்த மாதிரி எடுத்தது ஒன்று ஒரு ஒய் மாதிரி இருக்கும். ஒய்யே கீழே 2 கோடு வரும். ஸோ அதுதான் அந்த காசோட சிம்பிளே. இந்த காசோட சிம்பிள் என்ன எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குருட்டும் ஓடினே இருப்போம். இங்கே நிற்கிறது ஒரு நிமிஷம் உங்க ஆபத்து. ஓடினே வந்துடும். வர ஆரம்பிச்சிட்டோம். இல்லை வரல வரல வரல. நீ ஓடினே போய் நிற்க கூடாது. சத்தம் எடுக்காது வரணும் அர்த்தம். இது வருது அர்த்தம். வருதா வருதா வருது கைஸ் வருது கைஸ் ஓரம் நிக்காம ஓடினே இது வரும் வரும் திரும்ப வந்து எப்போ கேஸ் அந்த ஹோல்ல வந்து குச்சிருங்க. அவங்க காத்துல ஹோல்ல சரியா? ஸோ நீங்க அந்த ஹோல் பாப்பீங்க. ஹோல் குச்சிங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் உங்க ஆப் இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு டைரக்ஷன் போட்டு காட்ட மாட்டாங்க. ஓகேவா? இதான் இந்த 3 டைரக்ஷன் இதான் கடைசி டைரக்ஷனு. இதுக்கப்புறம் டைரக்ஷன் இருக்காது. இப்ப நான் சொல்றேன் அதுல குறிங்க. எனக்கு வேற மறந்து போச்சு இல்லை குறிக்கணும்னு. சரிங்க. ஓகேவா? இப்ப இதுல 1 இதுல 2 இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது செகண்ட். இந்த செகண்டுக்கு தெரியுமா அங்க குறிங்க. ஏன் அதில் வச்சுன்னா அங்கே பேருக்கும் கொண்டு திருப்பி நான் ஃபர்ஸ்ட் வருவீங்க. அதனால கரெக்டாக நான் பார்த்து மாதிரி நான் குறிக்கவே குறிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குச்சியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேடர் மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். இந்த லேடர் மாதிரி பார்த்தீங்களா இந்த இடத்துல குறிங்க. இப்போதான் நீங்கள் தப்பிங்க. அந்த குச்சியா செத்துருவீங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ குறிக்கிறேன். ஓகே குச்சியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்கும் நினைக்கிறேன். 3 கையை வச்சு இங்கே 2 இங்கே இதெல்லாம் கைஸ் எது வரைக்கும் தெரியல வந்து போச்சு. கைஸ் இதில் வந்து இதான் நினைக்கிறேன். இங்கேயாவது குச்சிங்க எல்லாரும் இல்லையே. இதா அதுக்கு அதான் கைஸ் அதான் கைஸ் அதேதான் அதேதான் அங்கே பேய் இருக்கு. தப்பு. ஐயோ தப்பு பண்ண தப்பு கைஸ். கேட்டகரி இப்போ ஞாபகம் வந்து ஐயோ போக மாட்டேன். வாங்க திருப்பி ஃபர்ஸ்ட்லேயே வர பார்த்தீங்களா அந்த 3 ஆரோ. நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து அங்கேருந்து வர மாட்டீங்க. இந்த செக் பாயிண்ட் மாதிரி இந்த இடத்துல செத்தா இங்கே தான் வருவீங்க. இந்த இடத்துல செத்தா மட்டும். ஓகேவா? இது செக் பாயிண்ட் மாதிரி. இதில் வந்து செகண்டு. இதில் செகண்டு. அப்புறம் ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏணி இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இது வந்து பேய் மாதிரி. இது பேய்க்குன்னு சொல்லிட்டு இங்கே போயிடாதீங்க. இங்கே தான் போகணும். என்ன அப்புறம் சொல்கிறேன் இங்கே பேய்க்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஒரு சைடில் ஒரு கேப் இருக்குது. கரெக்டாக அந்த கேப்பில் குதிக்கணும். நெக்ஸ்ட் இங்கே குதிக்கணும். ஓகேவா? குதிச்சிட்டா அடுத்த ஏரியா போகலாம். இங்கே தான் 3 ஏரியா நினைக்கிறேன். 3 3 நினைக்கிறேன். இங்கே தான் 3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1ல பேய் இருக்கும். 2ல் மட்டும் குதிக்கணும். 2ல் கடைசியில் குதிக்காதீங்க. இந்த சென்டரா கடைசியா ஆமா கடைசி கடைசி நினைக்கிறேன். இது கடைசியான கடைசியா குதிங்க. ஓகேவா? 3 இருக்கும் அந்த கடைசியா குதிங்க. அது மாதிரி இங்க கீழே போயிட்டு கீழே குதிச்சுங்க. ஓகேவா? இந்த உள்ள வர மாதிரி இருக்கும். உள்ள வந்து இதுல குதிக்கணும். ஓகேவா? இப்ப வந்து இதுல குதிச்சணும். அவள் தான் செகண்ட் லெவல் அன்லாக் ஆகிட்டு. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பேய் இங்கேயும் பேய் இருக்கும். ஆனா நான் இதுல வந்து ஒரே ஒரு டைம் தான் பார்த்தேன். ஆனா ரொம்ப கஷ்டம் கேஸ் வந்த வரைக்கும் வர மாதிரி இருக்கும். பாத்தீங்களா? இதுமே எல்லாத்தையும் உள்ள போய் பாருங்க. இங்கதான் மேக்ஸிமம் இருக்கும் இந்த வழி. இந்த ஏரியா நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு அந்த ஏரியா அன்லாக் ஆகும். இந்த மாதிரி எல்லா டனல் போய் பாருங்க. இந்த மாதிரி டனல் ஐயோ மாட்டிட்டு இவ்வளோ கூட நெக்ஸ்ட் இங்கே ஒன்று இருக்கு. இனிமேல் எல்லா ஏரியா செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே கேஸ் இது வந்து எங்க இருக்குன்னு தெரியல. இது டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் அந்த கரெக்டாக டைம் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்க எப்படி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டோரு. இந்த டோர் அன்லாக் பண்ணி தேர்ட் ஒன்று போயிடுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கோஸ்ட் வந்து என்ன அடிச்சு கொண்டு கேஸ். ஐயோ சாரி கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தேர்டில் அன்லாக் ஆகாது. இங்கே ஒரு பார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் தேர்டில் அன்லாக் ஆகும். இருங்க. ஆமாம் கேஸ் ஒரு பேய் அந்த ஒரு பேய் சொன்னால் அடிச்சிச்சு என்ன. நான் வேற அப்போ நின்ட்டேன் கேஸ். அது ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா சுற்றி ஒரே இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். சுற்றி திருப்பி ஒரே இடத்துல வர மாதிரி இருக்கும். அதனால ஏன் நம்ம ரெக்கார்டிங் பண்ணிட்டு வேஸ்டானு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுற கேப்பில் செத்துட்டேன் கேஸ். போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் கேஸ். இதான் கேஸ் கருத்து. இதே மாதிரி தான் கேஸ் பார்க்க தான் ஃபுல்லாகவே பார்க்க தான் கேஸ். ஐயோ என்ன கேஸ் இது போனதை கூட நான் சட்டை வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஆசா போச்சா வராண்டா. இருங்க கேஸ் இருங்க என்னடா பாருங்க ஜம்ப்பு எங்கேயோ ஜம்ப்பு எங்கேயோ ஜம்ப்பு எங்கேயோ ஜம்ப்பு எங்கேயோ ஜம்ப் ஓ சொல்றதுக்குல இதை மாதிரி டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி டைம் வேஸ்ட் ஆகும். நான் ரொம்ப நேரம் கழிச்சு பேசுறேன். ஸோ வாய்ஸ் ரொம்ப கண்டாவே வாய்ஸ் கொஞ்சம் கண்டுக்காதீங்க.
போச்சுடா. 1 2 3 4 செத்துக்கிட்டே தோத்துக்கிட்டே இருக்கேடா. ஜம்ப் 2 3 அந்த ஜம்ப் ஸ்டக் ஆயிடும். 4 5 6 7 8 9 எப்பா தொங்கிடுங்க 10 11 நான் டாட்டா போட்டு 12. ஸ்டேட் லெவல் நல்லா இங்கேயும் கோஸ்ட் வரும். ஆனால் மேக்ஸிமம் பார்ப்பர் தான் இந்த வழியாக போகும். இப்போ இங்கே ஜம்பு கேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பின் பண்ணிங்க. அதான் ஓடிட்டே வாங்க. அதான் கொஞ்சம் ஸ்பீடாக ஜம்ப் பண்ணுவீங்க. எல்லாம் பொறுமையாக வந்துருவீங்க. ஸ்லைடு இங்கே ஜம்பு இங்கெல்லாம் அழகாக வருவேன். பாருங்க சாவம் போயிட்டாங்க போயிட்டு ஏன் அழகாக வருவாங்க. கேஸ் இந்த இடத்துல போயிட்டு இங்கே வந்தீங்களா வந்தோம் இங்கே உள்ளே போயிடுங்க. இல்லை பேய் வரும். பேய் காட்டணும். ஐயோ வச்சு காட்டணும். சாரி தப்பான இதான் சாரி. என்னாச்சு கஷ்டம் வந்துட்டேன். இதுக்கப்புறம் பேய் வரும். அந்த இடத்துல பேய் வரும். உள்ள போற மாதிரி இருக்கும். இங்க வந்தோடனே குச்சி ஆகி பட்டுட்டு கேப் பார்த்தீங்களா ஓரமாக வந்து இங்கே குதிங்க. அப்புறம் இங்கே அப்புறம் மேலே கீழே குச்சி ஆகிங்க மேலே இருக்குங்க. அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் நீ இங்கே போனாலும் போகலாம். நான் இங்கே போனாலும் போகலாம். நான் இங்கேயே போய்க்கிறேன். இங்கே செட் ஆகணும். இங்கே ஸ்பீடாக போகணும். கேஸ் இதுக்கு ஒரு டைமும் ஒரு பேய் வரும். பேய் வரும் இங்கே தான் கேஸ் கடுப்பு. போக முடியாது கேஸ் ஸ்பீடாக. நான் போய் பார்த்தேன் ஸ்பீடாக போக முடியல. கடுப்பு. நீங்கள் ஸ்பீடில் இருக்கான்னு பார்த்துக்க. ஸ்பீடாக இருக்கு. ஜம்பு கேஸ் இதான் கேஸ் கடுப்பு. அங்கே போக முடியாது கேஸ் சீக்கிரமா. ஸோ கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அங்கே போக முடியாது. மேக்ஸிமம் போக முடியாது. அதை ரெக்கார்ட் பண்ணியும் வேஸ்ட் ஆகும். இந்த லாஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதே போயிட்டா ஓகே. போனீங்கன்னா ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டு ஸ்டாப்பே பண்ணிக்கிறேன் கேஸ் சாப்பிட்டு. ஸோ கேஸ் எப்படி வெற்றிகரமாக வந்துட்டு ஆனால் இதுக்கு போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து செத்துட்டேன். நான் ரெக்கார்டிங் பண்ண வேணாம் தான் கேஸ். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்காக வேஸ்ட் ஆகிடுங்க. ஏன்னா நேத்தின்னு இல்லை அன்னைக்கு எப்போ விளாண்டேன். இது விளாண்டு பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆயிடுச்சு. இந்த 3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க தான் செத்துருப்பேன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் தான் என்ன கூட இல்லை கேஸ். அவன் செத்துட்டே தான் கேஸ் இருந்தேன். நான் வர கூட இந்த இடத்துக்கு அவ்வளோ கஷ்டமாச்சு வரத்துக்கு. இடத்துக்கு வரத்துக்கு அங்கேட்டு போய் வரும். ஓகேவா அங்கேட்டு போயிட்டு போ நீ வந்துட்டேன் எப்படி ஓகே அவ்வளோதான் கேஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கேஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். இருட்டாக்கு பண்ணிட்டோம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கேஸ் முடிச்சிட்டோம் மாஸ் பண்ணிட்டோம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ கேஸ் அவ்வளோதான் நீங்கள் வீடியோ வச்சு நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பண்ணால் ஒரு வீடியோ வச்சு வரும். ஸோ கேஸ் இந்த வீடியோ வருமா வராதோ தெரியல. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சண்டே வந்துடும். ஸோ பை கேஸ்.